ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. மனித வாழ்க்கையும் இறையர்களும் இந்த தலைப்பில் நம்ம தொடர்ந்தாப்புல பல சிவஸ்தலங்கள், பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கானாட்டம்புலியூர்ன்ற ஊர். அந்த ஊர்ல இருக்கிற சிவன் கோவில். அவருக்கு சுவாமி பேரு பதஞ்சலி ஈஸ்வரன் பேரு, அம்பாளுக்கு பேரு கோல் விளக்கை அம்மன். இந்த பதஞ்சலி ஈஸ்வரன்ற பேரே பதஞ்சலி முனிவர் இங்க தவம் பண்ணி சாமியோட திருநடனத்தை இங்க தரிசனம் பண்ணாராம். சாமி தன்னோட திருநடனத்தை காட்டிட்டு உனக்கு இப்ப திருப்தியானு கேட்டபோது என்னைக்கும் உங்களோட நடனத்தை இப்படியே நான் பார்த்துனே இருக்கணும் தான் என்னுடைய ஆசையே அப்படின்னு அவர் சொல்லும்போது அதுக்கு ஒரு இதுவா, அதாவது ரெக்கக்னிஷன் கொடுக்குற மாதிரி தன்னோட பேரை அந்த பதஞ்சலி ஈஸ்வரன் சுவாமி வச்சுருவாங்க. இங்க சுவாமி சுயம்பு. ஸோ இப்படி இருக்கும்போது யாராருக்கெல்லாம் வேலையில அதாவது நல்லா வேலை செய்வா, அவளுக்கு உண்டான ஒரு ரெக்கக்னிஷன் அங்கே கிடைக்காது. இந்த மாதிரி இருக்கிறவா உத்தியோகத்துல மேல்நிலை அடையணும். இந்த கோவிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு ஒரு அபிஷேகம், தன்னால முடிஞ்சா அபிஷேகம் ஆராதனை, இல்லைன்னா வில்வம், அந்த நாகலிங்க பூ இதை சாத்திட்டு சுவாமிகிட்ட அந்த தேவார பதிகத்தை பாடிட்டு அங்கே ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரும்போது அவளுக்கு அந்த உத்தியோகத்தில் முன்னேற்றம் கிடைக்கிறதுன்னு இன்னைக்கும் கருதப்படுது. கோல் வடக்கை அம்மன். அம்மனுக்கு இப்போ புத்திரபாக்கியம் வேணும்னு நினைக்கிறவா, அவளுக்கு காத்துட்டு இருக்கோம் புத்திரபாக்கியத்துக்காக, தனக்கு குழந்தை வேணும்னு நினைக்கிறவா இந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி புடவை சாத்தி வளையல் சாத்தி பிரார்த்தனை வைக்கும்போது இவாளுக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது இன்னைக்கும் நம்பி நடக்கிறது. அது நடக்கவும் செய்கிறது. இந்த தண்டகாரண்ய முனிவர்கள்லாம் இங்க அவ சுவாமியை தரிசனம் பண்ண வந்தபோது இந்த மணல் எல்லாம் அவளுக்கு லிங்கமாவே தெரிஞ்சுதான். அதனால சுவாமி தரிசனம் பண்ணிட்டோன்னு அவ திரும்பி போனாலாம். அதனால இந்த ஊர் மண்ணுக்கு அவ்வளோ ஒரு மகிமை உண்டு. இந்த ஊர் மண்ணை துளி எடுத்துன்னு தன்னோட வீட்டுல பீரோலையோ சுவாமி இடத்தையும் வச்சுக்கும் போது மேல மேல ஐஸ்வர்யம் பெருகிறது அப்படிங்கிறது இன்னைக்கும் பிரத்யட்சமா நடக்கக்கூடிய ஒண்ணு. இந்த நோய் நொடி இருக்கிறவா இந்த மண்ணை ஒரு துளி வாயில போட்டினாங்கன்னா அவளுக்கு அந்த நோய் நிவர்த்தி ஆகுது. நாகதோஷம், அதாவது நாகதோஷம் சொல்லக்கூடியவா இங்க இந்த ஸ்தலத்துக்கு ஏன்னா பதஞ்சலி முனிவர் இங்க இருந்து அவரை பூஜை பண்ணதால இங்கே இந்த சுவாமியையும் பூஜை பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த தோஷம் பூர்ணமா நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறதும் இங்க ஐதீகமா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நடக்கிறதும் ரொம்ப பழமையான கோவில். இந்த கோயில சூரியன் சனி தொடர்பு உள்ளவா, சூரியன் சனி ஒரு ஜாதகத்தை தொடர்பு உள்ளவாலும் சரி, இந்த 1, 5, 9 நன்னா இருக்கிறவாலும் சரி, அதாவது ஒரு ஜாதகத்துல 1, 5, 9 இந்த கோவிலுக்கு போகும்போது இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் அவளுக்கு நல்ல நற்பலன்கள் கூட்டி கொடுக்கக்கூடிய ஸ்தலம் தான் இந்த கானாட்டம்புலியூர் பதஞ்சலி ஈஸ்வரர் கோவில். நீங்க அவசியம் ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.